ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க அன்னைக்கு ஃபேன்சி கிச்சனில் என்ன சமைக்கிறதுன்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு ரஸ்க்கு வச்சு நம்ம லட்டு செய்வோம். அதுக்கு தேவையான பொருளான்னு பார்ப்போமா. ரஸ்க்கு 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். தேங்காய் 2 திருவுனது எடுத்து வச்சுருக்குறோம். சர்க்கரை 1/2 கிலோ இருக்குது. இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு 25 கிராம், பாதாம் பருப்பு 25 கிராம், 3 ஸ்பூன் நெய் இருக்குது. இப்போ வந்து தேங்காவை நம்ம பச்சை தேங்காவே போட்டுக்கலாம், வறுக்கணும் தேவையில்லை. அந்த ஈரம் தான் நமக்கு வேணும். பச்சை தேங்காவை போட்டு திருவுன தேங்காவை போட்டு சீனி போட்டுக்குவோம். அதுக்கு மேலே சீனியும் போட்டு தேங்காயும் போட்டு நல்லா பெரட்டி வைக்கணும். ரெண்டையுமே நல்லா பெரட்டி வச்சு அது வந்து கொஞ்சம் தண்ணி விடணும். அந்த தேங்காயிலேருந்து தண்ணி வரணும். சீனியும் தேங்காயும் சேர்ந்து கொஞ்சம் ஈரப்பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஊறட்டும். நல்லா பெரட்டி வச்சு ஊற வச்சதுக்கப்புறம் ரஸ்க்கை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரஸ்க்கை பூரா எல்லாம் உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லா ரஸ்க்கையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், 3 பாக்கெட் ரஸ்க்கு எடுத்துருக்கேன். இது அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்ட ரஸ்க்கை நம்ம ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். ஜாரில் வச்சுருக்கோம். ஜாரை எடுத்து மிக்சியில் வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பொடி ஆகுதுன்னு. நல்லா பவுட்ரு ஆயிடணும். கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா எல்லா இதுவுமே இந்த மாதிரி பவுட்ரு ஆயிடணும். எல்லா ரஸ்க்கையும் இந்த மாதிரி பவுட்ரு ஆக்கிடலாம். பவுட்ரு ஆக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து எடுத்து வச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் உடச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து வறுத்துக்கலாம். அந்த நெய்யில் நெய் நல்லா சூடாகி கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்குவோம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த தேங்காவிலே போட்டு வச்சுருவோம். தேங்காவிலே போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். அதில் மிச்சம் நெய் கொஞ்சம் இருக்கும். அந்த நெய்யை அந்த தேங்காவிலே போட்டு வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமையும் தேங்காயிலே போட்டுருவோம். தேங்காய் சர்க்கரை போட்டதில் அதையும் போட்டு வறுத்து நெய் இருந்துச்சு அதையும் அதிலே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பெரட்டி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே பெரட்டி வச்சிட்டோம்னா இந்த சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி தேங்காவிலேருந்தும் சர்க்கரையிலேருந்தும் தண்ணி விடும். அந்த ஈரப்பதம் தான் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ரஸ்க்கு தூளாக்கி வச்ச ரஸ்க்கு எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். நல்லா கையிலே நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு எடுத்து வைக்கலாம். அது கூட இருக்காது, உங்களுக்கு அன்னைக்கே தீந்துடும். 2 நாளைக்கு கூட வைக்க முடியாது. நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கமெண்ட்டில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.